அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் அனாதி படைப்பு ஏன் அருளப்பட்டது எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: அனாதி படைப்பு ஏன் அருளப்பட்டது. விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை. அருள் படைப்பில் தோன்றிய ஆன்மாக்கள் இறைவன் அளித்த தற்சுதந்தரத்தை அனாதி மல வாசனை எனும் ஆணவத்தால் தவறாக பயன்படுத்தி அந்தகார இருளில் சிக்குண்டன. இறைவன் அந்த உயிர்கள் கடைத்தேற இரக்கத்தினால் மாயப்படைப்பு எனும் ஆதிப்படைப்பை திருவருள் முன்னிலையில் தோற்றுவித்தார். அந்த உயிர்கள் படிப்படியாய் உண்மை அறிந்து மெய்யறிவு பெற்று மாயையை கடந்து சடாந்தம் எனும் அந்தப் படைப்பை கடந்து அதில் களவாது அருளறிவு பெற்று சுத்த சன்மார்க்கம் வந்து அனாதி படைப்பினராகி எல்லாம் வல்ல சித்தி பெற்று அருட்பெரும் ஜோதி ஆக வேண்டும். அதாவது அருட்பெரும் ஜோதி எனும் ஆண்டவர் நிலை பெறவே இறைவன் அனாதி படைப்பை அருளினார். வள்ளல் பெருமானார் அவர்களும் ஆதிப்படைப்பின் வழிவந்து அந்த படைப்பினராகி பின்னர் சுத்த சன்மார்க்கம் வந்து அனாதி படைப்பினராகி அருட்பெரும் ஜோதி ஆனார். நாமும் முறையே அவ்வழியில் அவ்வண்ணம் பயணித்து அருட்பெரும் ஜோதி ஆவோம். எல்லா உயிர்களும் இந்நிலை பெற வேண்டும் என்பதே இறை நியதி. அதுவே இறைவனின் விருப்பமும் ஆகும். இப்போது விளக்கத்திற்கு செல்வோம். திருவருள் முன்னிலையில் ஆன்மாவால் படைக்கப்பட்ட படைப்பே முத்தொழில் எனவும் ஐந்தொழில் எனவும் ஆகும். அனாதி ஆன்மாவில் அனாதி ஆணவம் தோன்றி சுத்த மகாமாயா சக்தியும் அசுத்த மாயா சக்தியும் விளங்கி கர்த்தர்களாகவும் படைப்பாதி தொழில் செய்து உலகாதி ஜீவர்களை படைத்து ஜீவ கரண இந்திரிய பொறிப்புலன்களை இயக்கி ஆகாமிய சஞ்சீத ஊழை வருவித்து சுகதுக்கங்களை அனுபவித்து பிறப்பு இறப்பை கொடுத்து சுழன்று சாதனைகளால் பக்தர், யோகி, ஞானி, தேவர், மூவர், சித்தர், முத்தர் என பதமுத்திகளை அடைந்து சடாந்த மறைமுடிவில்
ஆதிப்படைப்பை அந்தமென வெளியாக்கி அவ்வெளியில் கலந்தனர். இதுவே மாயப் படைப்பு. இதனை அறிவிப்பதுவே தோன்றிய வேதம். ஆ எனும் நிலையில் ஆ எனும் அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் கருணை படைப்பே அனாதி படைப்பு. இங்கு சாதனை இல்லை, மகா மாயையோ ஆணவமோ இல்லை. முன்னைய வேதாந்திகள் இப்படி ஓர் நிலை உளது என அறிந்திலர். தனிப்பெரும் கருணை திருவருள் அறிவித்த பின்னரே ஈக பர பரம்பர பராபரத்தவர்களுக்குத் தெரிய வரும். எனவே திருவருட்பிரகாச வள்ளல் ஆதி மாயப் படைப்பை பூர்வம் என்றும் அனாதி அருள்ஜோதி படைப்பை உத்தரம் என்றும் அறிவித்தார்கள். முன்னம் பூர்வ மார்க்கத்தில் வந்த பெரியோர்களெல்லாம் சுத்த மகாமாயா சித்தி பெற்றவர்களும் அசுத்த மாயாசித்தி பெற்றவர்களும் என அறியப் பெறுகின்றோம். நாம் கண்ட வள்ளலார் ஆதிப்படைப்பின் வழிவந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையால் ஆதி மாயா படைப்பால் தடைப்பட்ட உயிரெல்லாம் திரை நீங்கி தடையகன்று உத்தர ஞான சிதம்பர சுத்த சிவன் அடங்கான சுத்த சன்மார்க்கமெனும் ஊன்றிய வேதம் தந்து விளக்க ஒழுக்கம் நால்வகையால் அசுத்த சுத்த மகாமாயை ஆணவம் அற்று சுத்த ஆன்ம இயற்கை உண்மை பேரின்ப பெருவாழ்வு வாழ அனாதி சத்திய சித்திவளாக சித்தியலாம் பெற்ற நிலையே அருட்பெரும் ஜோதி. இந்நிலை பெறச் செய்யும் செயலே அனாதி படைப்பு எனும் நாம் கண்ட தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல் எழுத்தெல்லாம் கொண்டு ஆதி படைப்பு எனும் மாய உலகு உயிரை ஆதி ஆணவ அனாதி ஆன்மா படைப்பாதி தொழில் செய்து அறம்பொருள் இன்பம் எனும் மறையைத் தந்தது. ஆன்ம அறிவால் அகர முதல எழுத்தெல்லாம் கொண்டு அகர அனாதி படைப்பை அறிவிக்க அருள் அறிவை பெறவில்லை என்பதை இது தருணம் திருவருட்பாவால் அறியப் பெறுகின்றோம். அதுவே அகர முதல எழுத்தெல்லாம். அகர அருட்பெரும் ஜோதி முதற்றே தகர தனிப்பெரும் கருணையெனும் அனாதி படைப்பில் திருவருள் சமூக வண்ண மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளிக்கும் ஊன்றிய மாமறை தந்த தனிப்பெரும் கருணை தமிழ். முன்னது மாயப் படைப்பு என்றும் பின்னது அருட்பெரும் ஜோதி படைப்பு என்றும் விளக்கியதை அறிக. விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.